இன்றைக்கி நம்ம ட்ராகன் பால் டைமண்ட் 19 எபிசோடு தான் பார்க்க போகிறோம். 18 எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, குளாரியா கூட அந்த ட்ராகன்கிட்ட வரம் கேட்டிருப்பானா, அந்த டாக்டர் ஆரின்ஸ் அவன் நினச்சிக்கிட்டு இருப்பா நம்ம தான் கிங்காக போகிறோன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக நின்றுட்டு இருப்பா. பார்த்தா கோகு, வெஜிடா, பிக்கலோ எல்லாருமே பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிச்சிருவாங்க. குளாரியா நல்லவன், இவன் இவங்க பெருசாகணும், பழையபடி ஆகணும் தான் வரம் கேட்டிருப்பான். அது மாதிரி எல்லாருமே பெருசாகிடுவாங்களா, எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். பழைய நிலைமைக்கு இருந்தோடனே குளாரியாவுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அந்த ட்ராகன் சொல்லுது, உன்னோட வரம் நிறைவேறிச்சு, அப்போ நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அது போயிடுது. அப்போ தான் இங்கே கிங் கோமா சொல்கிறான், நீங்கள் பழைய நிலைமைக்கு வந்துட்டீங்களா, சரி அப்போனாலும் பரவாயில்ல, உங்களால் என் அளவுக்கு ஈக்குவலாக சண்டைலாம் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே அதுக்கு வெஜிடா சொல்கிறான், நீ எங்களை அவ்வளோ சீக்கிரம் குறைவாக எடை போட்டுறாத, எங்களை பற்றி இன்னும் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். உடனே கோக்கு சொல்கிறான், அப்போனா சரி திருப்பி சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்கிறான். உடனே வெஜிடா சொல்கிறான், நீ இவ்வளோ நேரம் சண்டை போட்ட, இப்போ ஏன் நான் தான் சண்டை போடுவேன், சண்டை போடுறப்ப குறுக்கையிலே வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இப்போ ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. வெஜிடா சைஸில் குட்டியாக இருக்கான், ஆனால் கோமா தான் ராட்சசத்தனமாக பெருசாக இருக்கானா, சுற்றி சுற்றி வெஜிட்டா அடிச்சிக்கிட்டு இருப்பான், எதுவுமே ஆகாது கோமாக்கு. இங்கே அடுத்த சீனில் கட்டுறாங்க, டாக்டர் ஆரின்ஸும் குளாரியாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் ஆரின்ஸு குளாரியாட்ட என்ன சொல்கிறான்னா, என்னையே நீ ஏமாற்றிட்டில்ல, உன்னை 3வது உலகத்துலேருந்து காப்பாற்றினேன்னா அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறான். உடனே அதுக்கு அவன் சொல்கிறான், இல்லை நான் இன்னும் உங்களுக்கு நன்றி உணர்வோடு தான் இருக்கேன், இருந்தாலும் அப்படின்னு இழுத்துக்கிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்கிறா, சரி எல்லாத்தையும் விடு, இனிமேல் நீ வேலையில் இருக்க வேணாம், போயிரு அப்படின்னு சொல்கிறான். அவனும் அங்கேருந்து ஓடிடுறான். இங்கே பார்த்தா வெஜிட்டாக்கும் கோமாக்கும் செம்மையாக ஃபைட் போயிட்டுருக்கும். ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பிளாஸ்ட்டை விட்டு அடிச்சுப்பாங்க. கோமாக்கு எதுவுமே ஆகாது, வெஜிட்டா எல்லாத்துலேருந்து மிஸ் ஆகிட்டே இருப்பான். இப்படியே போயிட்டுருக்கப்ப என்ன ஆகும், வெஜிட்டா ஒரு பெரிய பிளாஸ்ட்டாக கோமாவோட வயிற்றுலே விட்டுருவான். அப்போ அடி வாங்குறப்ப கோமா கொஞ்சம் திணறுவான். அப்போயே அந்த தேடை இருக்குனால திருப்பி அவனுக்கு பவர் வந்துடும். வெஜிட்டாவை கொசுவை பிடிக்கிற மாதிரி கையில் பிடிச்சி நசுக்க ஆரம்பிச்சிருவான். வெஜிட்டா என்ன பண்ணுவான், சூப்பர் சைனா மாதிரி வெளில திருப்பி கோமாவை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அடிச்சுட்டு பவரை புஷ் பண்ணி சூப்பர் சையன் 3 ஃபார்முக்கு வந்துடுறான் வெஜிட்டா. இப்போ என்ன பண்ண வச்சுட்டா, கோமா போட்டு அடின்னு அடித்து ஓங்கி ஒரு இதை விடுவான். அவ்வளோதான், எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு போய் கோமா கீழே விழுந்துருவான். இதுலேயே அவனுக்கு செம்ம அடி விழுந்திருக்கும். ஆனால் அப்பயும் அந்த தேடை இருக்கிறதுனால என்ன ஆகும்னா திருப்பி அவனுக்கு பவர் வந்துடும். அவன் என்ன சொல்லுவான், நான் இன்னும் ஃபுல் டே கூட போவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேசர் பீமை வச்சு வெஜிட்டாவை தாக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ எல்லாத்துமே இதை கீழே நின்று எல்லோரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கப்போ தான் இங்கே தான் குளாரியா நிற்கிறான். ஏன்னா இவங்களை ஏமாற்ற பார்த்தானே அந்த சோகத்திலே நின்றுக்கிட்டு இருப்பான் இவங்களே பார்த்துக்கிட்டு. குளாரியா பார்த்துட்டு பான்சி ஓடி சூப்பராக பண்ணிட்ட குளாரியா, கலக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறான். அப்புறம் எல்லாருமே அவனை பாராட்டுறாங்க. இப்போ தான் இவனுக்கு கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்கும், யாரும் கோவப்படல அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கோக்கோட சேர்ந்து வெஜிட்டா கோமாவோட ஃபைட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே பார்த்தா வெஜிட்டா பிளாஸ்ட்டை விட்டு கோமாவை செம்மையாக அடிச்சுக்கிட்டு இருப்பான். வெஜிட்டாவோட பிளாஸ்ட்டில் என்ன ஆகுனா, அந்த ஸ்டேடியத்தையே ஓட்ட போட்டுட்டு 2 பேரும் ஸ்டேடியத்துக்கு கீழே போயிடுவாங்க. அவ்வளோதான், அங்கே வச்சு வெஜிட்டா கோமா மேலே பிளாஸ்ட்டை போகலான்னு பிளாஸ்ட்டை விடுவான். ஆனால் அப்பையும் இவ்வளோ அடி வாங்கியும் கோமா என்ன பண்ணுவான், திருப்பி வெஜிட்டா மேலேயே பிளாஸ்ட்டை விடுவான். 2 பேரும் விட்டதில் வெஜிட்டாவோட பிளாஸ்ட் என்ன ஆகும்னா, கோமாவை தாண்டி கோமாவை தூக்கிட்டு போய் மேகத்தில் வீசிடும். சரி இப்போயாச்சும் அவனுக்கு அடி விழுந்துருக்குன்னு பார்த்தா அப்பையும் அவன் அங்கேருந்து நல்லா தான் வருவான். நல்லா திருப்பியும் வெஜிட்டா அடிக்க ஆரம்பிச்சிருவான். உன்னோட இந்த தாக்குதல்லாம் என்னை பாதிக்குன்னு நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் திருப்பி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் இதை பார்த்துட்டு இருக்க கோகு சொல்கிறான், வெஜிட்டா சூப்பர் சைன் 3ல் இருக்கான், அப்போ கூட இந்த கோமாவை எதுவுமே பண்ண முடியலையே, கோமாவுக்கு டயர்ட் ஆகிற மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த பிக்கலோ அப்போ தான் சொல்கிறாரு, ஒருவேளை அந்த தேடையோட பவராக இருக்கும் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்போ தான் பிக்கலோ சொல்கிறாரு, நம்ம பவரை ரீஸ்டோர் பண்ணாலும் அந்த டேமேஜ் இன்னும் நம்ம உடம்புல இருக்குது, நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா நம்ம சண்டை போட்டு இதை ஜெயிக்க முடியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிக்கலோ கோக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே கட்டுறாங்க, டாக்டர் ஆரின்ஸும் இந்த மார்ஜின் கூவும் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ தான் அந்த டாக்டர் ஆரின்ஸு சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி முன்னாடி இருந்த கிங்கு ஆபுரா இந்த கண்ணை வச்சுருந்தாராம், அதை ரிமூவும் பண்ணாராம், எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ இவளுக்கு ஒரு ஐடியா வந்துடுது போல். அப்போ கூக்கிட்ட என்ன சொல்கிறான்னா, நீ போய் அந்த மேஜிக் புக்கையும் அந்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. உடனே அந்த மாஜின் கூவும் கிளம்பிருச்சு அங்கேருந்து. அப்போ தான் இங்கே கட்டுறாங்க, வெஜிட்டாவோட முடியலை அடிச்சடிச்சு வெஜிட்டா டயர்டாகிட்டான். வெஜிட்டா இப்போ நார்மல் ஃபார்முக்கே வந்துடுறான். இப்போ இங்கே கட்டுறாங்க, டாக்டர் ஆரின்ஸு அந்த மேஜிக் புக்கை அந்த கூ எடுத்துகிட்டு வந்துடுறான். எடுத்துகிட்டு வந்துட்டு அதில் இருக்க மேஜிக்கை தெரிஞ்சுக்கிறாங்க எப்படி ரிமூவ் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம் இங்கே வந்துடுறாங்க, எல்லோரும் இருக்க இடத்துக்கு இந்த டாக்டர் ஆரின்ஸு எல்லார்ட்டும் என்ன சொல்கிறான்னா, கேட்டுக்கோங்க, இப்போ நீங்கள் அந்த 3வது கண்ணை எடுக்கணும்னா இந்த கோமாவோட பின்தலையில் போய் 3 தடவை தொடர்ந்து அடித்தா போதும், அந்த 3வது கண்ணு வெளில வந்துடும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு எல்லாரும் சுப்ரீம் கை சொல்கிறாரு, ரொம்ப தேங்க்ஸ் நீ இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்ததுக்கு அப்படிங்கிறாரு. உடனே அதுக்கு அவ சொல்கிறா, எனக்கு இதுக்கெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை, அந்த கோமா தோத்தா மட்டும் எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே பார்த்தா வெஜிட்டாவும் கோமாவும் செம்மையாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. வெஜிட்டா செம்ம டயர்டாயிட்டான்.
அப்போ தான் இங்கே கோகு வந்து பிக்கலோட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி நான் போய் அவன் கூட சண்டை போடுறேன், ஓப்பனிங் கிடைக்கிறப்ப நீ வந்து அவனை பின்னாடி தலையில் அடிச்சிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ தான் சுப்ரீம் கே சொல்கிறாரு, நீங்கள் என்ன தான் சொன்னாலும் வச்சுட்டா விட மாட்டானே உங்களை சண்டை போடுறதுக்கு, அவன் தான் சண்டை போடுவேன் நின்றுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இங்கே புல்மா சொல்கிறா, அதை நான் பார்த்துக்கிறேன் விடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே போய் கத்தி சொல்லிக்கிட்டு இருக்கா, வச்சுட்டா உடனே இப்போ நீ கீழே வர அப்படிங்கிறா. அதுக்கு அவன் சொல்கிறான், முடியாது, நான் இவனை தோக்கடிச்சிட்டு தான் வருவேன், நான் செத்தாலும் பரவாயில்ல தோக்கடிச்சிட்டு தான் வருவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஒன்றே அவன் சொல்கிறான், அப்போ நீ இப்போயே செத்துடுறாடா அப்படின்னு சொல்லிட்டு கோமாவை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ புல்மா என்ன சொல்கிறா, இப்போ நீ கீழே வரல உன் கூட இனிமேல் நான் குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அதை கேட்டோன்னே நம்ம பிரின்ஸ் வச்சுட்டா டக்குன்னு கீழே வந்துடுவான். வந்துட்டு சரி நீ போய் சண்டை போடு அப்படின்னு கோகுவை சொல்கிறான். இப்போ கோகு வந்து கோகுவை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்தாலும் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, எல்லாருமே ஒன்றா வந்து அடிங்கள அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கோகு சிரிச்சிட்டு இங்கே பாரு கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஒவ்வொரு ஃபார்மாக காட்டிக்கிட்டு இருக்கான் கோமாட்ட. இதுதான் சூப்பர் சையன் 1, இதுதான் சூப்பர் சையன் 2, இதுதான் சூப்பர் சையன் 3 அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கான். இதை இந்த கோமா பார்த்துட்டு நீ எந்த ஃபார்முக்கு போனாலும் ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் கோகு சொல்கிறான், என்கிட்ட ஒரு போனஸ் வேறு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பவரை புஷ் பண்ணுறான். பார்த்தா அந்த இடமே அதிருது, அந்த இடம் கலரே மாறிடும். பார்த்தா நம்ம கோகு வந்து சூப்பர் சையன் 4 மாறி இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.